என்னது நம்ம குடியாத்தத்தில் மகா தீபமா? அட என்னங்க சொல்றீங்க? நம்ம குடியாத்துல மகா தீபமா? என்னங்க சொல்றீங்க? நம்ம குடியாத்துல மகா தீபமா? அல்ல நம்பவே முடியலங்க. நம்ம குடியாத்துல மகா தீபமா? ஆமாங்க, நம்ம குடியாத்தத்துல முதல் முறையா அந்த திருவண்ணாமலையில எப்படி பிரம்மாண்ட கொப்பரையில தீபம் ஏத்துறாங்களோ அதே போல ஒரு தீபம் தான் நம்ம குடியாத்தத்துல ஏத்த போறாங்க. இந்த தீபம் எங்க ஏத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் செதுக்கரை அருள்மிகு ஆகாய லிங்கேஸ்வரர் திருக்கோயில்ல மகா தீபம் ஏத்துறாங்க. தீபத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நெய் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காடா துணி தேவைப்படுது, நல்லெண்ணெய் தேவைப்படுது, இழுப்பெண்ணெய் தேவைப்படுது. இந்த வீடியோ பாக்குற நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, சிவன் பக்தர்களும் சரி, உங்களால முடிந்த இதுல காணப்பட்டுள்ள பொருட்களை ஏதானும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நன்கொடையா வழங்கலாம். இந்த நன்கொடையை நீங்க எங்க வழங்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியாத்தம் குளத்துக்கரையில வந்து பாத்தீங்கன்னா என்ன கோயில்மா, அதாவது நம்ம குளத்துக்கரையில வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்திக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அம்மன் உண்ணாமலையார் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பொருட்களை வந்து நீங்க அங்க ஒப்படை போன் மூலியமா ஏதாவது நன்கொடை கொடுத்து அதன் மூலியமா அவங்க வாங்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நான் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட உங்களுடைய நன்கொடையை வந்து நீங்க வழங்கலாம். இந்த மகா கொப்பரை வந்து பாத்தீங்கன்னா தீப திருநாள் அன்று காலை 6 மணிக்கு இங்கிருந்து ஊர்வலமா கொண்டு போய் செதுக்கிற மலை மீது மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏத்துறாங்க. இந்த அற்புதமான காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா நெய்யே கிட்டத்தட்ட 800 லிட்டர் கிட்ட தேவைப்படுது. காடா துணி பாத்தீங்கன்னா 1200 மீட்டருக்கு மேல தேவைப்படுது. எல்லா பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்க.